ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். என்ன ஒரே டப்பாவாக வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நீங்கள் அவளோட எதிர்பார்க்கக்கூடிய இலவச விதை பகிர்வுக்காக விதைகள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்ன விதைகள்னு உங்களுக்கு நான் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்லிடலாம் நினைக்கிறேன். நான் எப்போவுமே வந்து இலவச விதை பகிரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னென்ன விதைகள் பகிர போகிறேன் அப்படின்னு ஒரு லாங் வீடியோ போடுறேன். பட் அதை யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதை கண்டிப்பாக விதைக்காக நமக்கு செல்ஃப் அட்ரஸ் கவர் அனுப்பினவங்களா இருக்கட்டும், இனி அனுப்ப போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை யாராக இருந்தாலும் சரி, இந்த விதை இப்படி தான் இருக்கும், இந்த செடியோட விதைங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது கார்டனர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் விதைகளை அனுப்புனதுக்கு அப்புறமா நான் ஒரு வீடியோ போடுவேன், யார் யாருக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கிளியராக பார்த்துட்டு 2 நாளில் நீங்கள் வந்து போஸ்ட்மேன் கிட்ட வாங்கிக்கணும். அதையும் நான் இப்போவே உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். அது மட்டும் இல்லை, இந்த இலவச விதைகளை வாங்கின உடனே எல்லாரும் வாட்ஸ்அப்பில் அத்தனை ஃபோட்டோஸு, அத்தனை வாய்ஸ் மெசேஜ், அத்தனை டெக்ஸ்ட் மெசேஜ் போடுறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் போடாதீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பதிவு நான் வந்து பதிவிடுறேன். அக்கா இது என்ன விதைன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள், எனக்கு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய போடுறீங்க. அத்தனையும் டெலிட் பண்ணவும் முடியல, பதில் சொல்கிறதும் சிரமமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கானது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இருக்கக்கூடியது சொடக்கு தக்காளி. சரிங்களா? இது வந்து இப்படியே தான் இருக்கும், இப்படியே தான் நான் அனுப்ப போகிறேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு இது உள்ள பிஞ்சு வந்துருச்சு அப்படின்னாக்கா பிஞ்சு தான் போடணும். அப்படி இருந்ததுன்னா அது உள்ளே வந்து பட்டாணி போல் இருக்கும் உள்ள. அந்த மாதிரி இருந்தாலும் இதுதான் அதோட விதை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பட்டாணி மாதிரி இருக்கும், காஞ்சி போன பட்டாணி மாதிரி. இது என்ன அப்படின்னாக்கா பூனைக்காளி அவரை. சரிங்களா? இதெல்லாம் நம்ம வீட்டுக்கே நான் போடலை, ஆனாலும் சரி உறவுகளுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அவங்க எல்லாருமே அதை விளைய வச்சுட்டு நமக்கு விதைகள் அனுப்புவாங்கங்கிற நம்பிக்கையோடு தான் உங்களுக்கு நான் எனக்கே எடுத்துக்காமல் கொடுக்குறேன். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இலவச விதை பகிரும் பொழுது இதை வாங்கினவங்க தயவு செஞ்சு நல்லபடியாக வளர்த்துருங்க, வேஸ்ட் ஆக்காதீங்க. வளர்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் நான் கொடுத்த விதைகளை நீங்கள் ஓரளவு விதை எடுத்து எனக்கு திருப்பி அனுப்பணுங்க. அந்த கண்டிஷனோடு தான் இனி நான் அனுப்பலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா விதைகளை வந்து யாருமே வந்து திரும்ப அனுப்ப மாட்டேங்கிறீங்க. அப்படி அனுப்பலைன்னா நீங்கள் வந்து அதை வேஸ்ட் ஆக்கிட்டீங்களோ அப்படிங்கிற மனநிலை எனக்கு இருக்குது. அதனால் என்கிட்ட வாங்கினவங்க அதே செல்ஃப் அட்ரஸ் கவரில் நீங்கள் இதை விளைய வச்சு எனக்கு கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் அனுப்பணும். அப்போ தான் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து விதைகள் வந்து பகிர்வேங்க. ஸோ வளர்த்து எடுத்துகிட்டு விதைகளை கண்டிப்பாக நீங்கள் திருப்பி கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து நம்ம வீட்டில் இருந்த பச்சை அவரை, பச்சை காராமணி. சரிங்களா? நல்லா லாங்காக தான் இருக்கும். இது வந்து என்னென்னா டபுள் பீன்ஸ்லாம் எனக்கு கூட நான் நிறைய எடுத்துக்கல. இது வந்து பிங்க் கலரில் வரும் இல்லையா, எல்லோரும் ரொம்ப ஆசைப்படக்கூடிய பிங்க் கலரில் இருக்கக்கூடிய சங்குப்பூ. இது வந்து நீங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட, எல்லாமே ரொம்ப ரொம்ப நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டது தான் நான் வந்து உங்களுக்கு பகிர்றேன். இது வந்து வெள்ளை பால்சம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மினி மார்னிங் க்ளோரி. சிவப்பு கலரில் நம்ம வீட்டில் இருந்தது. இப்போ அதோட விதைகள் கூட இல்லை, அது வந்து செடியை பட்டு போயிடுச்சு. உங்களுக்கு மட்டும் விதை எடுத்துகிட்டு இதில் எதையுமே நான் எனக்கு எடுத்து வச்சுக்கலை. என்ன ஒரு நம்பிக்கைன்னா தன்னால் அதில் விதை விழுந்து முளைச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து மிதுக்கங்காய். சரிங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இருக்கா? இது வந்து சிவப்பு கலர் மார்னிங் க்ளோரி. இது வந்து வெள்ளை பால்சம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. அப்புறம் இது பிங்க் கலரில் இருக்கக்கூடிய சங்குப்பூ. இது வந்து டபுள் பீன்ஸ். இது என்ன அப்படின்னாக்கா இதில் வந்து பிங்க் கலரும் ரேர் வெரைட்டி ஒயிட் கலரும் கலந்து இருக்குதுங்க. நம்ம வாடாமல்லி. இது சிறகவரைலாம் கூட நம்மகிட்ட நான் போடவே இல்லை, உங்களுக்கு தான் கொடுக்குறேன். அப்புறம் இது வந்து ரேர் வெரைட்டியான நெற்பவளம். அப்புறம் இது வந்து சிவப்பு மருதாணிங்க. சில பேருக்கு இப்படி உருண்டையாகவே கூட வரலாம், இப்படி வந்ததுனாலும் அது சிவப்பு மருதாணின்னு தெரிஞ்சுக்கோங்க. உருண்டையாக விழலாம். சில பேருக்கு இப்படி உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி விதைகளாக வரலாம். ஏன் வந்து இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, நான் ஒரே கவரில் தான் அத்தனையும் போட்டு அனுப்புவேனே தவிர எனக்கு வந்து இந்த 15 விதைகள் மொத்தம் கொடுக்குறேன். 15 பேக்கெட் போட்டு இருக்கிற 100 பேருக்கும் போட்டேன்னா எனக்கு வந்து 1 மந்த் மெடிக்கல் லீவ் தான் போடணும். ஸோ அதனால் ஒரே பேக்கெட்டில் தான் போடுவேன். அதுக்கே எனக்கு டைம் பத்தாது. இது வந்து இம்போர்ட்டட் சீட்டா. சரிங்களா? இது வந்து நார்மல் வாடாமல்லி. அப்புறம் இது வந்து முடக்கத்தான். இந்த 5 தான் நான் கொடுக்குறேன். வேணும்னா இன்னும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து சொடக்கு தக்காளி. அதுவும் வந்து இனிப்பு சொடக்கு தக்காளி, புளிப்பு வந்து இல்லை. இது வந்து பூனைக்காளி அவரை.
இது வந்து பச்சை கலர் லாங் காராமணி, இது டபுள் பீன்ஸ், இது வந்து பிங்க் கலரில் சங்குப்பூ, வெள்ளை பால்சம், இது வந்து மினி மார்னிங் க்ளோரி ரெட் கலர், ரொம்ப அழகாக இருக்கும். பூக்கள் விதைகளும் சேர்த்து பயிறதுக்கு காரணம் பூக்களை வச்சிங்கன்னா தான் அதிகமான அறுவடை எடுக்க முடியும். மிதுக்கங்காய், இது வந்து ஒயிட்டும் பிங்கும் கலந்து கிடக்குது. எது யாருக்கு வருதோ லக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. வாடாமல்லி, இது வந்து சிறகு அவரை, மீடியம் சைஸில் தான் இருக்கும். இது வந்து நெற்பவளம், இது வந்து சிவப்பு மருதாணி, இது வந்து இம்போர்ட்டட் சீத்தா, இது நார்மல் வாடாமல்லிப்பூ, இது வந்து முடக்கத்தான். இந்த 15 விதைகளை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு இல்லைங்க, நான் இந்த தடவை இந்த வீக்குக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து பேக் பண்ணி அனுப்ப போகிற விதைகள். சரிங்களா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இது தெரியும். நான் அனுப்புனதுக்கப்புறமா இது என்னக்கா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க, இந்த வீடியோவே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன கண்டிஷனை மறந்துடாதீங்க. எல்லாரும் இதை விளைய வச்சு திருப்பி இந்த விதைகளை எனக்கு நீங்கள் அனுப்பி தரணும். அப்போ தான் நிறைய பேருக்கு, நிறைய உறவுகளுக்கு நான் கொடுக்க முடியும். இது வரைக்கும் விதை வாங்கின யார்கிட்டையும் நான் இந்த கண்டிஷனும் போடலை, அவங்களும் எனக்கு அனுப்பி தரல. ஆனால் இனி வந்து யாராவது கவர் அனுப்புனீங்க அப்படின்னா கவரில் கண்டிப்பாக வந்து நான் கொடுத்த விதைகளோ இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதிகபட்சமான விதைகளையும் எனக்கு நீங்கள் அனுப்பி கொடுத்தாதாங்க நான் அனுப்ப முடியும். ஏன் அப்படின்னாக்க அப்போ தான் அதிகமாக நான் வந்து விதையை வந்து பகிர முடியும். என்கிட்ட மட்டுமே எடுத்து எவ்வளோ விதைகளுங்க பகிர்றது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட வீட்டில் உள்ளது தான், இது என்னோட வீட்டில் உள்ளது. மிதுக்கங்காய் எங்கள் வீட்டில் உள்ளது தான், இது எங்கள் வீட்டில் உள்ளது தான், இது எங்கள் வீட்டில் உள்ளது இல்லை, இது ஒரு உறவு கொடுத்தது, இது எங்கள் வீட்டில் உள்ளது, இது எங்கள் வீட்டில் உள்ளது, இது நம்ம வீட்டில் உள்ளது தான், இது நம்ம வீட்டில் உள்ளது தான், இது நம்ம வீட்டில் உள்ளது, 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 இது நம்ம வீட்டில் உள்ளது. இப்போ இதில் வந்து 15 விதைகளில் 14 விதைகள் வந்து நான் எடுத்தது தான். இந்த ஒன்று மட்டும்தான் நம்ம உறவு நமக்கு கொடுத்தது. ஆனால் இதே இது நீங்கள் எனக்கு பகிர்ந்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு 30 விதைகள் அந்த மாதிரி கூட பகிர்வேன். இந்த எடுத்திருக்கேன், அடுத்து நம்மக்கிட்ட இருக்காது, இதை ஃபுல்லாக காலி ஆகிடுச்சுன்னா அடுத்து நான் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். யாராவது நீங்கள் அனுப்பி கொடுத்துட்டிங்கன்னா தொடர்ந்து நான் அனுப்புறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? அனுப்புவீங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.